வெல்கம் ஸ்டூடெண்ட். ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 7.9 ஆரம்பிக்கலாம். ஸோ எவால்வேட் த டிஃபரெண்ட் இன்டெகிரல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் -1 to 1 x + 1 into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டெஃபினட் இன்டெகிரல் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஒரு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்படின்னு இன்டெகிரல் கால்குலஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ் ஒன்றுன்றது கிடையாது. ஸோ இதை ஜஸ்ட் இந்த வேல்யூ இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஸோ ஃபஸ்ட்டு அது என்னன்னு சொல்லிடுறேன், டைரெக்டாக ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இப்போ டெஃபினட் இன்டெகிரல் வரும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் a to b f of x dx ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் பண்ணிடணும். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு கேபிட்டல் f of xன்னு வந்துடும். ஸோ கேபிட்டல் f of x வந்துட்டு அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் வந்து f of b மைனஸ் லோயர் லிமிட் கேபிட்டல் f of a. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஓகே, ஸோ இன்டெகிரேட் பண்ணுறோம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் டைரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணும். ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ். ஸோ இது ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பை செகண்ட் ஃபண்டமெண்டல் theorem of calculus. Second fundamental theorem of calculus. So first -1 to 1. So x plus 1 into dx equal to so f of upper limit so 1 minus f of lower limit so -1. So first upper limit substitute பண்ணும்போது 1/2 plus 1 minus lower limit so -1 the whole square divided by 2 so plus of -1. So 1/2 plus 1 so -1 the whole square 1/2 so minus into plus so -1/2. So next again இங்க என்ன இருக்கு உங்களுக்கு so -1 plus into minus என்ன ஆயிடும் minus so minus into minus இங்க plus 1. So இது ரெண்டும் cancel. So answer வந்து உங்களுக்கு 2. So integration of -1 to 1 x plus 1 into dx ஓட ஆன்சர் வந்து உங்களுக்கு 2. சரிங்களா? ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 1/x into dx. ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணிடணும். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x into dx. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x என்னது உங்களுக்கு log x. ஸோ log x தான் உங்களுக்கு என்னது கேபிட்டல் f of x. ஸோ பை செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ்னால் எப்பயும் எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட்டு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்படின்னு SFTOCன்னு எழுதணும். பட் எக்ஸாம்பிள் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் தான் எழுதணும். சரிங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 1/x into dx equal to ஸோ f of capital upper limit minus f of lower limit. ஸோ upper limit log of 3 minus log of 2. So log a minus log b is equal to log a by b. So log 3 by 2. சரிங்களா? the answer. So next third question. So third question உங்களுக்கு ஃபுல்லாகவே எதில் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 ஸோ 4x³ minus 5x square plus 6x plus 9 into dx. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா இன்டகிரேட் பண்ணிட்டு வரும். ஸோ 4 into integration of x³ minus 5 into x square plus 6 into integration next plus integration of 9 வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4 into integration of x³. ஸோ integration of x³ என்ன உங்களுக்கு x power 4/4 minus 5 into integration of x square x³ by 3. So plus 6 into integration of x square by 2 plus 9x. So 4 cancel ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் x power 4 minus 5x³ by 3 1 2s are 2 3 2s are 6 so 3x square plus 9x. ஸோ இதுதான் உங்களுக்கு கேபிட்டல் f of x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பை செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ்
integration of 1 to 2 4x cube minus 5x square plus 6x plus 9 into dx equal to, so f of upper limit 2 minus f of lower limit 1. So first upper limit substitute பண்றேன். So 2 power 4 minus 5 into 2 cube divided by 3 plus 3 into 2 square plus 9 into 2 minus lower limit. So lower limit substitute பண்ணும்போது 1 power 4 minus 5 into 1 cube by 3 plus 3 into 1 square plus 9 into 1. Okay, so simplify பண்ணுங்க. So 2 power 4 உங்களுக்கு 16 minus 2 cube 8, so 5 8s are 40 by 3 plus 2 square 4, so 3 into 4 12 plus 9 2s are 18. So minus 1 minus 5 by 3, so plus 3, so plus 9. So just இது அப்படியே simplify பண்ணுறோம். So 16 minus 40 by 3, so plus 12 plus 18, so minus 1 minus into minus plus 5 by 3, so minus 3, so minus 9. Okay, so முதல்ல constant எல்லாம் add பண்ணுறோம். So 16 plus 12 18 minus 1 minus 9 minus 3. So 16 plus 12 உங்களுக்கு என்னது 28. So 28 plus 18 46 minus 1 45. So 45 minus 3 42. So 42 minus 9 33. So 33 minus 40 plus 5. So minus 35 by 3. So equal to, so LCM உங்களுக்கு 3. So cross multiply பண்ணா 99 minus 35. So 9 3s are 6, 9 minus 5 4. 64 by 3. So இதுதான் உங்களுக்கு final answer. So next fourth question பாருங்க. So integration of 0 to 5 by 4 sin 2x into dx. Okay, so integration of sin ax. So sin ax ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது minus cos ax by a. Okay, so இதான் ஃபார்முலா. So இதை அப்ளை பண்ணும்போது integration of sin 2x into dx equal to minus cos ax. So ax na இந்த இடத்துல 2x by 2 equal to, so capital F of x இதான். Okay, so இதை constant வெளியே எடுத்துறேன். So minus 1 by 2 constant எடுத்துட்டா remaining என்ன இருக்கும் cos 2x மட்டும். So இதுதான் capital F of x. So இப்போ இதுதான் நான் upper limit lower limit substitute பண்ணணும். So next பாருங்க. So question நமக்கு என்னது 0 to 5 by 4 sin 2x into dx equal to, so upper limit எனக்கு என்னது f of 5 by 4 minus lower limit f of 0. Okay, so f of x என்றது எனக்கு என்ன இருந்தது minus 1 by 2 constant வெளியே எடுத்திருந்தேன். So cos 2x இருந்தது. So 2 upper limit 5 by 4 minus, so lower limit, so cos 2 into, so lower limit 0. So minus 1 by 2 into, so cancel பண்ணா 2, so cos 5 by 2 minus cos 0. So minus 1 by 2 into cos 90. So cos 90 oda value 0, cos 0 oda value 1. So minus 1 by 2 into minus 1 is equal to, so 1 by 2. Okay, so next fifth question. So fifth question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So integration of 0 to 5 by 2, so cos 2x into dx. So formula நமக்கு integration of cos ax into dx ன்னு இருக்கு. So cos ax into dx ஓட formula sin ax by a. Okay, so integration of cos ax equal to sin ax by a. So அப்ப integration of cos 2x என்ன வந்துரும் உங்களுக்கு equal to sin 2x by 2. So இப்போ இதில் நான் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். So 1 by 2 into sin 2x. So இதுதான் உங்களுக்கு capital F of x. So by second fundamental theorem of calculus, so 0 to 5 by 2 cos 2x into dx equal to, constant வெளியே எடுத்துருக்கேன் 1 by 2. Okay, so எனக்கு upper limit lower limit substitute பண்ணோம். So upper limit f of 5 by 2
minus lower limit f of 0. So 1 by 2 into sin 2 into 5 by 2 minus sin 2 into lower limit 0. So 2 cancel ஆயிரும். So 1 by 2 into sin pi minus sin 0. Okay. So 1 by 2 into sin 180 ஓட வேல்யூ 0. So sin 0 ஓட வேல்யூ 0. So ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ன்னு கிடைச்சிரும். Okay. So next sixth question. Integration of 4 to 5 e power x into dx. Okay. So first integration of e power x into dx equal to same என்னதா e power x தான். So இதுதான் உங்களுக்கு capital F of x. So by second fundamental theorem of calculus, integration of 4 to 5 e power x into dx equal to, so upper limit f of 5 minus f of 4 lower limit. So upper limit substitute பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும், e power 5 minus e power 4. ஸோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, e power 4 காமனாக இருக்க வழி எடுத்துடலாம். ஸோ e power 4 எடுத்துகிட்டே என்ன இருக்கும், e இருக்கும், மைனஸ் e power 4 எடுத்துருக்கேன். ஸோ 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Integration of 0 to 5 by 4 tan x into dx. Okay, so first now பண்ண வேண்டியது integration of tan x. So integration of tan x into dx is equal to minus log of cos x. So இதுதான் integration of tan x. So இதுதான் நமக்கு capital F of x. So first by second fundamental theorem of calculus, so integration of tan x into dx is equal to, so 0 to 5 by 4, so f of upper limit 5 by 4 minus f of lower limit 0. So minus log of cos 5 by 4 minus, so minus of log cos lower limit 0. So minus log cos 5 by 4 minus into minus plus, so log cos 0. Okay, so minus log cos 5 by 4 oda value 1 by root 2. So plus log cos 0 oda value 1. Okay, so இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு, log m power n என்ற ஃபார்முலா. ஸோ இந்த ரூட் 2 மேலே வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஜஸ்ட்டு மைனஸ் லாக் 2 பவர் மைனஸ் 1 by 2 வந்துடும். ஏன்னா 2 power 1 by 2 இருக்குது, நியூமரேட்டர் வரும்போது 2 power minus 1 by 2 வந்துடும். ஸோ ப்ளஸ் லாக் 1ஓட வேல்யூ 0. ஸோ இப்போ இது நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குன்னா, லாக் m power n என்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ லாக் m power n-ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, n log m. ஸோ என்னன்றது உங்களுக்கு என்னது, மைனஸ் 1 by 2 இன்ட்டு இங்கே ஏற்கனவே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் லாக் எம். ஸோ லாக் எம்மோட வேல்யூ 2. ஸோ ப்ளஸ் 0. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 by 2 லாக் 2. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஷின். Integration of 5 by 6 and 5 by 4 cosecant x into dx. So first integration of cosecant x கண்டுபிடிச்சிடுறோம். Equal to integration of cosecant, so log of cosecant x minus cot x. Okay, so இதுதான் உங்களுக்கு capital F of x. So by second fundamental theorem of calculus, integration of 5 by 6 into 5 by 4, so the cosecant x into dx equal to, so first upper limit, so capital F of upper limit 5 by 4 minus f of lower limit 5 by 6. Okay, so f of x la substitute பண்றேன். So log of cosecant x minus cot x ன்னு இருக்கு. Okay, so log of cosecant x minus cot x ல
So first f of 5 by 4. So f of 5 by 4 substitute பண்ணும்போது log of cosecant 5 by 4 minus cot 5 by 4. So இது upper limit minus lower limit log of cosecant 5 by 6 minus cot 5 by 6. Okay, so just simplify பண்ணுறோம். So log of cosecant 5 by 4 ஓட வேல்யூ உங்களுக்கு root 2 minus cot 5 by 4 ஓட வேல்யூ 1. So minus log of cosecant 5 by 6 ஓட வேல்யூ 2 minus log cot 5 by 6 ஓட வேல்யூ root 3. So log a minus log b. So log a by b. So log of root 2 minus 1 divided by 2 minus root 3. Okay, so இதுதான் உங்களுக்கு final answer. So 9th question 0 to 1. So 1 by root of 1 minus x square into dx. Okay, so first இது integrate பண்ணிடுறோம். So integration of dx by root of 1 minus x square. So integration of 1 by root of 1 minus x square ஓட formula sin inverse of x. So equal to capital F of x. So by second fundamental theorem of calculus, so integration of 0 to 1. So 1 by root of 1 minus x square into dx equal to f of upper limit. So upper limit 1 minus lower limit 0. So அப்போ என்ன வந்துடும் sin inverse of upper limit 1 minus sin inverse of lower limit 0. So sin inverse of 1 of 5 by 2, sin inverse of 0, 0. So answer வந்து உங்களுக்கு 5 by 2. Okay, so next 10th question பாருங்க. So integration of dx by 1 plus x square. So first 1 by 1 plus x square integration உங்களுக்கு என்னது tan inverse of x. So dx by 1 plus x square is equal to tan inverse of x equal to capital F of x. So by second fundamental theorem of calculus, so integration of limit என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 0 to 1. Okay, 0 to 1 dx by 1 plus x square. So f of upper limit 1 minus f of lower limit 0. So equal to tan inverse of upper limit 1 minus tan inverse of lower limit 0. So tan inverse of 1 ஓட value 5 by 4, tan inverse of 0 ஓட value 0. So answer வந்து 5 by 4. So next 11th question. So 2 to 3 1 by x square minus 1 into dx. So என்ன formula இருக்கு பாருங்க. So dx by x square plus a square is equal to அந்த formula இருக்கு. So அப்போ x square minus a square is equal to 1 by 2a into log of x minus a by x plus a. So integration of dx by x square minus a square is equal to 1 by 2a into log of x minus a by x plus a. Okay, so அப்போ first இது integration பண்ணிடலாம். Integration of 1 by x square minus 1 into dx is equal to, so first 1 by 2a, so a ஓட value 1, so 1 by 2 into log of x minus a, so x minus 1 divided by x plus 1. So இதுதான் உங்களுக்கு என்னது f of x. So by second fundamental theorem of calculus, integration of 2 to 3 1 by x square minus 1 is equal to f of upper limit 3 minus f of lower limit 2. So first 1 by 2 into log of 3 minus 1 by 3 plus 1 minus upper limit முடிஞ்சு. So lower limit 2 minus 1 divided by 2 plus 1. Okay, so simplify பண்ணும்போது 1 by 2 into log of 2 by 4 minus log of 2 minus 1 2 plus 1 3. So 1 by 2 into log of 1 by 2 minus log of 1 by 3.
So log a minus log b. So log a minus log b is equal to log a by b. So 1 by 2 into log of a by b. So 1 by 2 by 1 by 3. So simplify பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 1 by 2 into log. So 1 by 3 இன்றது மேலே வந்துனா 3 by 1 ஆகிடும். So 3 by 2. So இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். Okay, so next 12th question. So integration of 0 to 5 by 2 cos square x into dx. Okay, so first in the cos square theta formula apply பண்ணிட்டு தான் போறோம். So first cos square theta ஓட formula நமக்கு என்னது equal to 1 plus cos 2 theta by 2. So first இப்போ இந்த இடத்துல apply பண்ணுறோம். So integration of cos square x into dx equal to முதல்ல cos square theta formula apply பண்ணிடலாம் 1 plus cos 2x by 2 into dx. So constant வெளியே எடுத்துறேன் 1 by 2 multiply பண்ணும்போது constant வெளியே எடுத்துட்டு 1 plus cos 2x இருக்கும். Okay, so தனித்தனியாக எடுத்துக்கிறோம். So integration of 1 by 2 into dx 1ஆல் multiply பண்ணும்போது so next integration of cos 2x by 2 into dx. Okay, so integration of 1 by 2. So integration of 1 வந்து உங்களுக்கு x by 2 ன்னு வரும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே 1 by 2 ஃபஸ்ட்டு காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்குன்னு பாருங்கள் 1 by 2 f of 5 by 2 minus so integration of 1 by 2 into dx into cos 2x இருக்கு. ஓகே, ஸோ அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் cos ax ஃபார்முலா தனியாகவும் இது தனியாகவும் எடுக்கணும். ஸோ முதல்ல இதில் ரெண்டுத்துலையுமே 1 by 2 தனியாக கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 into dx ப்ளஸ் இங்கேயுமே என்ன பண்ணிடலாம் 1 by 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos 2x into dx. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 by 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 வந்து உங்களுக்கு எக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் வந்து சைன் ஏஎக்ஸ் பை ஏ. ஸோ இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் பை செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஸோ அப்பர் லிமிட் உங்களுக்கு என்னது எஃப் ஆஃப் அப்பர் லிமிட் 5 by 2 மைனஸ் எஃப் ஆஃப் லோயர் லிமிட் 0. ஸோ 1 by 2 into upper limit 5 by 2 plus sin 2 into 5 by 2 divided by 2 minus lower limit 0 plus sin 0 by 2 என்ன வந்துரும் 0 தான் வரும். ஸோ அப்போது 1 by 2 into 5 by 2 plus 2 கேன்சல் ஆச்சுன்னா sin 180. sin 180 ஓட வேல்யூ 0. ஸோ மைனஸ் 0. ஸோ sin 0 ஓட வேல்யூ 0. ஸோ அப்போ 1 by 2 into 5 by 2. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 by 4 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 13th கொஷின். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டரில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ அப்போ 2xன்னு வந்துடும். ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றதை டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 2x ஈக்குவல் டு dt பை dx. ஸோ அப்போ x dxோட வேல்யூ எனக்கு என்னது dt பை 2. ஓகே, ஸோ இப்போ இந்த x dxோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ integration of x by x square plus 1 into dx equal to x dx ஓட வேல்யூ dt by 2. ஸோ அப்போது integration of 2 to 3. ஸோ 2 to 3. ஸோ ஃபஸ்ட்டு x dx ஓட வேல்யூ dt by 2 அது தனியாக செப்பரேட்டாக எழுதிடலாம். ஸோ 1 by x square plus 1 இருக்குது. ஸோ 1 by t. ஓகே, ஸோ 1 by 2ன்றதை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ 2 to 3. So 1 by t into dt. So integration of 1 by t. So log t.
So 2 3. Okay, so இப்போ t என்னன்னு தெரியும் x square plus 1. again இது substitute பண்ணிடுறேன். So 1/2 into log of x square plus 1. So 2 and 3 upper limit and lower limit. So by second fundamental theorem of calculus, so 1/2 into, so log of upper limit 3 square plus 1 minus lower limit 2 square plus 1. So 1/2 into log of 10 minus log of 2 square plus 1 5 வந்துரும். So log a minus log b, so log a by b, so log 10/5. So log 10/5 na உங்களுக்கு log 2. So log 10/5 is equal to log 2. Okay, so next 14th question. So 14th question பாருங்க. So integration of 0 to 1, so 2x plus 3 divided by 5x square plus 1 into dx. So இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இதை நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக இதில் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். நியூமரேட்டரில் எனக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1, ஸோ 2x by 5x square plus 1 நியூமரேட்டர் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ 0 to 1, ஸோ 1/5x square plus 1. ஸோ இங்கே இன்ட்டு dx, ஸோ அகெயின் இங்கே இன்ட்டு dx. ஓகே, ஸோ இந்த பாட்டு தனியாக எடுத்துக்கலாம், a1 இல்லாட்டி i1, இந்த பாட்டு தனியாக a2 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த a1 பாட்டை இன்டகிரேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 0 to 1, ஸோ 2x by 5x square plus 1 into dx. ஓகே, ஸோ இப்போ இந்த 5x square plus 1 அப்படின்றத டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 10xன்னு கிடைக்கும். ஸோ லெட் t is equal to 5x square plus 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 10x into dx. ஓகே, ஸோ நமக்கு தேவை இந்த இடத்துல dx தான். ஸோ dt by 10x equal to dx. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 2x by 5x square plus 1 into t. ஸோ dx ஓட வேல்யூ dt by 10x. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5. ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் 1/5 வெளியே எடுத்துடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/t into dt. ஸோ 1/5 இன்டகிரேஷன் ஆஃப் 1/t வந்து log t. ஸோ 1/5 into log tனா உங்களுக்கு என்னது 5x square plus 1. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் என்னது உங்களுக்கு 1, ஸோ லோயர் லிமிட் 0. ஓகே, ஸோ செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் 1/5, ஸோ log of 5x square plus 1, ஸோ 5 into 1 plus 1, ஸோ log 6 minus log of 1 substitute பண்ணும்போது, சரி 0 substitute பண்ணும்போது 0 plus 1, ஸோ log 1. ஸோ 1/5 into log 6 minus log 1. ஸோ இந்த log 1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். ஸோ அப்போ வெறும் log 6 மட்டும் வந்துடும். ஸோ இதுதான் a1. ஸோ நெக்ஸ்ட்டு a2. ஸோ a2 என்ன இருக்குது, 1/5x square plus 1. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1, 1/5x square plus 1 into dx. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 5x square plus 1 இருக்குது. ஸோ பட் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, x square plus a square தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் இதில் 5 முதல்ல வெளியே எடுத்துடுறேன். 0 to 1, ஸோ 1/, எனக்கு என்ன வந்துடும் x ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே இதில் 5 வெளியே எடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகிடும் 1/5 வந்துடும். ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 1/5 into 0 to 1, ஸோ 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 1/5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் 1/√5 இல்லாட்டி √1/√5 ரெண்டுமே 1 தான் உங்களுக்கு. ஏன்னா இது ரூட் எடுக்கும்போது 1 தான் வரும், பட் இதுக்கு நம்ம ரூட் போட்டாகணும். ஸோ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ இப்போ இது நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ ஃபார்முலா 1/a இன்ட்டு tan inverse ஆஃப் x by a ப்ளஸ் c. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி வந்துடும் 1/5 இன்ட்டு 1/x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ 1/a இன்ட்டு tan inverse ஆஃப்
ஸோ எக்ஸ் பை ஏன்றது உங்களுக்கு என்னது ரூட் ஒன்னா 1 தான். ஸோ 1/√5. ஸோ ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இந்த 1/√5 நியூமரேட்டருக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் 1/a. சாரி, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் 1/5 இருக்குது. அதே மாதிரி இங்கே 1/x² + a² சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/a இருக்குது. ஸோ 1/a வேல்யூ உங்களுக்கு என்னது 1/√5. ஸோ அகெயின் இந்த இடத்துல 1/√5 வரும். சொல்கிறது புரியுதுங்களா? ஏற்கனவே இங்கே ஒரு 1/5 இருக்குது. ஸோ 1/a அப்ளை பண்ணும்போது 1/aன்றது 1/√5 இன்டூ tan இன்வெர்ஸ் ஆஃப் x பை அகெயின் ஏன்றது 1/√5. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இப்போ ஜஸ்ட் இது அப்படியே நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். ஸோ நியூமரேட்டர் கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும் √5/5 வந்துடும். ஸோ √5/5 இன்டூ tan இன்வெர்ஸ் ஆஃப் √5x. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணும்போது எனக்கு இங்கே டினாமினேட்டரில் √5 வரும். ஏன்னா இது எப்படி பிரிக்கலாம் √5 × √5 பிரிக்கலாம். ஸோ 1/√5 இன்டூ tan இன்வெர்ஸ் ஆஃப் √5x. ஸோ 0, 1. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/√5. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் √5 × 1 √5 minus tan inverse of √5 into 0, 0. So 1/√5. So tan inverse of √5. Okay, so 1/5 into tan inverse of √5. இந்த tan inverse of √5 அப்புறம் நம்ம எதுவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ அகெயின் a1 a2 அதில் கண்டுபிடிச்சிருக்கேன். இது இப்போ கண்டுபிடிச்சது a2. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1. ஸோ 2x + 3. ஸோ 5x² + 1 into dx equal to. ஸோ a1 ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது a1 + 3 into a2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு a1 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/5 log 6 ப்ளஸ் a2 ஓட வேல்யூ 3/√5 into tan inverse of √5. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 15th கொஷின். 0 to 1 x into e power x² into dx. ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது x² இருக்குது. ஸோ x² நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x into dx வந்துடும். ஸோ இந்த பாட்டு கிடச்சிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெட் x² equal to tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x into dx equal to 2. சாரி, 2x into dx equal to dt. ஸோ x into dx equal to dt/2. ஓகே, ஸோ அப்போ இது 0 to 1. So x into e power x² dx equal to integration of 0 to 1. So e power t வந்துரும் இது into x dx என்றது dt/2. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் 1/2 வெளியே எடுத்தோன்னா 0 to 1 e power t into dt. ஸோ 1/2 into e power t இன்டகிரேட் பண்ணும்போது e power t தான் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு f of t. ஸோ நெக்ஸ்ட்டு by second fundamental theorem of calculus, integration of 0 to 1 x into e power x² into dx equal to, so f of upper limit 1 minus f of lower limit 0. So அப்போ 1/2 into e power 1 upper limit minus 1/2 into e power 0 lower limit. 1/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ e power 1 minus e power 0. ஸோ 1/2 e power 1 உங்களுக்கு e minus e power 0 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேப்பா, தேங்க்யூ.